முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 59 ஆண்டுகளுக்கு பின்பு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ், இடதுசாரிகள், பிசிக, IUML கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. அதைத் தொடர்ந்து சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுக் கொண்டார். என் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், வெங்கடரமணன், அருண்ராஜ் உட்பட 9 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். அவர்களுக்கான இலாக்காக்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. எனினும் மீதமுள்ள பல துறைகளுக்கான அமைச்சர்கள் நியமிக்கப்படாமல் இருந்தனர். இந்நிலையில் தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுவதாக ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. ஆளுநர் மாளிகையில் காலை 10 மணிக்கு நடைபெறும் விழாவில் புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இதற்காக அவர் நேற்றிரவு திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை வந்து சேர்ந்தார். விரிவாக்கம் செய்யப்படும் அமைச்சரவையில் 21 பேர் இடம்பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. அதில் தாவேகாவினர் 19 பேருக்கு வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. தாவேகாவில் இருந்த பார்த்திபன், விஜய் சரவணன், விக்னேஷ், சம்பத்குமார், முகமது பர்வேஸ், ராஜ்குமார், மரிய வில்சன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் குமார், ஸ்ரீநாத், ரஞ்சித் குமார், RS முருகன், சரத்குமார், ராஜீவ் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என ஏற்கனவே கூறியபடி அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி அக்கட்சி சார்பில் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். இதன் மூலம் 1967ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறவுள்ளது. அமைச்சரவையில் எந்த துறை அளித்தாலும் மகிழ்ச்சி என்று காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரிஷ் ஓடங்கர் மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். Portfolios or departments from the government. It is the prerogative of the Honorable Chief Minister, Mr. Vijay, and we leave it up to him. Depending on his individual minister's capability, he will allocate those portfolios. நிச்சயமாக எங்களுக்கு எந்த துறை கொடுத்தாலும் அதில் நாங்கள் சிறப்பான முறையில் செயல்படுவோம், மக்களுக்காக பணியாற்றுவோம் என்பதுதான் எங்களுடைய உண்மையான நிலை. தாவேகா அமைச்சரவையில் இடம்பெறுமாறு VCK, IUML கட்சிகளுக்கு தாவேகா தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது குறித்து இன்று காலை 11 மணிக்கு முடிவை அறிவிப்பதாக IUML கட்சி தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் இடம்பெறுவது பற்றி VCK இதுவரை முடிவெடுக்கவில்லை. அதே நேரம் தாவேகா அமைச்சரவை விரிவாக்கத்தில் CV சண்முகம் தரப்பினர் இடம்பெற வாய்ப்பில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய CV சண்முகம் அண்ணா வந்து அதை லீட் பண்ணாரு. அவர் லீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய தகவல்கள் அவர்கள் அதிகாரத்துக்காகவோ இல்ல அமைச்சர் பதவிகளுக்காகவோ வெளியில வரல. இது வந்து ஏதோ வந்து பேச்சுவார்த்தை அதிகாரத்துக்கான பேச்சுவார்த்தைன்னு தவறான ஒரு தகவலை திமுக பண்ணது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அது இந்திய கூட்டணியில் உள்ள கட்சி தான் இப்போ அவங்க ஆதரவு தெரிவிக்கும். தாவேகாவை ஏற்றுக்கொண்டால் உங்க நிலைப்பாடு எப்படி? காங்கிரஸ் நிலைப்பாடு நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம், பேசுவோம், எல்லாருடைய கலந்து பேசுவோம். அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிற ஒரு பிரிவினருக்கு அமைச்சரவையில் இடம் தருவதற்கான வாய்ப்பில்லை என்கிற தகவல் தாவேகா தரப்பிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஒரே நிலைப்பாடு தான், அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்றால் நாங்கள் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்பது ஏற்கனவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுவதன் மூலம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி உறுதியாகியுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெப்பநிலை அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று 15 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருத்தணி மற்றும் வேலூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும் பதிவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையம் மற்றும் தொண்டியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், மதுரை நகர மற்றும் நாகையில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் வாட்டியது. அதேபோல கடலூர், ஈரோடு, பாளையங்கோட்டை, பரங்கிப்பேட்டை ஆகிய இடங்களிலும், தஞ்சை, திருச்சி, தூத்துக்குடி ஆகிய இடங்களிலும் வெயில் சதமடித்தது. இந்நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சம்மர் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இடையில கூல்ட்ரிங்க்ஸு, பழங்கள் இந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாஸ்திங்க. நானே ரொம்ப நேரம் வண்டி ஓட்ட முடியாமல் நானே சுற்றி மரத்த நேரில் தான் உட்காந்து அது இன்னைக்கு ரொம்ப அதிகம். கூடுதலான வெயிலாத்தே இருக்குது.
10 மணிக்கு மேலே வெளியெல்லாம் வர முடியல. கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வழியை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மதுரையோட நிலைமையை பொறுத்தளவுக்கு ரொம்ப வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குங்க. கிராமத்துக்கு இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா வெயிலோட தாக்கம் அந்த மாதிரி இருக்குது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று 46 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் கொடுத்து வருகிறது. சென்னையில் நேற்று பல இடங்களில் வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸாக இருந்ததாகவும், கடற்காற்று தாமதமாக தரைப்பகுதிக்கு வந்ததால் வெப்பநிலை நகரின் உட்பகுதிகளில் குறையவில்லை எனவும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. UTCA எனப்படும் உலகளாவிய வெப்பநிலை குறியீடு இன்று நண்பகல் 46 டிகிரி செல்சியஸை தொட வாய்ப்புள்ளதாகவும், தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் வெப்பத்தின் அளவு 38 டிகிரி செல்சியஸை தாண்டக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் UTCA அளவு 46 டிகிரி செல்சியஸை எட்டக்கூடும் என்பதால் அதிக வெயில் நேரங்களில் திறந்தபடி கடின வேலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், அடுத்த சில நாட்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு மக்களை காக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி, தேனி, ஈரோடு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. அதேபோல சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களிலும் நாளை பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. நீலகிரி, தேனி, ஈரோடு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. தலைமைச் செயலகத்தில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகளுக்காக வழங்கப்பட்ட அரசு வாகனத்தை முதலமைச்சர் விஜய் ஓட்டி பார்த்த காட்சிதான் இது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உள்ள ஸ்கேன் மையங்களை கண்காணிக்கவும், பேரிடர் மற்றும் பெருந்தொற்று காலங்களில் மக்களுக்கு தேவையான மருத்துவ பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளவும் மருத்துவ ஆய்வாளர்களுக்கு வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் 2,90,00,000 ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட 40 வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக அயோத்திதாச பண்டிதர் பிறந்த நாளையொட்டி கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் அயோத்திதாச பண்டிதருக்கு புகழ் வணக்கம் செலுத்தினர். அமைச்சராக வேண்டும் என்ற பதவி ஆசையில்தான் CV சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததாக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டினார். செய்தியாளர்களிடம் பேசிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மாநிலங்களவையில் அதிமுகவின் அங்கீகாரம் குறையும் நிலை இருப்பதாக கூறினார். CV சண்முகம் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றி வந்தார். இன்னும் அவருக்கு 2 ஆண்டு காலம் அவருக்கு பதவி இருக்கிறது. இருந்தாலும் கூட நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைச்சராகலாம் என்ற பதவி ஆசையின் காரணமாக நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரை அவர் ராஜினாமா செய்கிறார். பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் OS மணியன் EPS மீதான அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார். ஒரு குதிரை பேரத்தை அவர்கள் நடத்திவிட்டார்கள். அதை மூடி மறைக்க எடப்பாடியார் அவர்கள் மீது, எங்கள் பொதுச் செயலாளர் மீது பல அவதூறான செய்திகளை அவர் சொல்லி வருகிறார் என்பதை நாங்கள் கண்டிக்கிறோம். அதிமுகவில் ஆதவ் அர்ஜுனா துணை பொதுச் செயலாளர் பதவியை கேட்டு எடப்பாடி பழனிசாமி நிராகரித்ததாகவும் OS மணியன் கூறினார். நடப்பாண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர். 2025-2026 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 11ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு முழுவதும் 8,70,643 மாணவர்கள் எழுதினர். இந்நிலையில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூலகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். அதன்படி நடப்பாண்டு 94.31% மாணவர்கள் தேர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜ்மோகன் பள்ளிக் கல்வித்துறையில் கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். எல்லா திட்டங்களும் கட்டாயமாக தொடரும்.
கல்வியை பொறுத்தவரை அந்த எந்த மாணவரும் மிஸ் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கும். இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் ஜூன் 17 முதல் 19ஆம் தேதி வரை மறுமதிப்பீடு மற்றும் கூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு ஜூலை 8 முதல் 15ஆம் தேதி வரை துணைத் தேர்வு நடைபெறும் என்றும் அதற்கு வரும் 26ஆம் தேதி முதல் ஜூன் 9ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தாம்பரம் போடிநாயக்கனூர் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரத்தில் இருந்து மே 23, 30 மற்றும் ஜூன் 6, 13 ஆகிய தேதிகளில் இரவு 10:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11:15 மணிக்கு போடிநாயக்கனூர் சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் மே 24, 31 மற்றும் ஜூன் 7, 14 ஆகிய தேதிகளில் போடிநாயக்கனூரில் மாலை 4:45 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை 6:30 தாம்பரம் வந்தடைகிறது. இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, உசிலம்பட்டி, தேனி வழியாக இயக்கப்படுகிறது. இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் மலர்களால் வடிவமைக்கப்பட்ட பல்வேறு உருவங்களின் அழகிய காட்சிகள்தான் இது. கோடை சீசனை அனுபவிக்க கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் தோட்டக்கலைத்துறை சார்பாக மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 63வது மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் சரவணன் தொடங்கி வைத்தார். மலர் கண்காட்சியில் கோடிக்கணக்கான மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்குவதை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். நாங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் வரோம். நிறைய ஃப்ளார்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது. இங்கே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 12 days இந்த ஃப்ளார்ஸ் மலர் கண்காட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாமன் பாலம், தஞ்சை கோவில் டெக்கரேஷன், ஸோ நிறைய விதமான டைப் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. வரும் 31ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மலர் கண்காட்சியை தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து கண்டு ரசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நான் உறுதியாக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். புதுச்சேரி மணவெளி தொகுதி தவிக எம்எல்ஏ ராமு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தை கடவுள் என குறிப்பிட்டு பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். புதுச்சேரியில் வெற்றி பெற்ற 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி சட்டமன்றத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அப்போது ஏனாம் தொகுதி எம்எல்ஏ மல்லாடி கிருஷ்ணாராவ் தெலுங்கு மொழியிலும், பாகூர் எம்எல்ஏ செந்தில்குமார் மலையாளத்திலும், மாஹே எம்எல்ஏ அசோக் குமார் ஆங்கிலத்திலும் பதவியேற்றனர். మల్లాడి కృష్ణారావు నేను పుదుచ్చేరి శాసనసభకు శాసనసభ్యునిగా ఎన్నికై భారత రాజ్యాంగ பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சிறப்பான முறையில் செயல்படுவார் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுதல். நன்றாக சிறந்த முறையில் செயல்படுவதன் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து சென்ற என் ஆனந்துக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். Prime Minister Modi brought us a gift, a very, very good toffee. இத்தாலி சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் மெலோனிக்கு மெலோடி சாக்லேட்டை பரிசாக கொடுத்த காட்சிதான் இது. நார்வே, ஸ்வீடன், நெதர்லாந்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி 5வது மற்றும் இறுதிக்கட்ட பயணமாக இத்தாலிக்கு சென்றார். ரோம் நகரத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு இந்திய பாரம்பரிய வாத்தியங்களை வாசித்து இத்தாலி இசைக்கலைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து ரோம் நகரத்தின் அடையாளமான கொலோசியத்திற்கு மெலோனியுடன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். இதையடுத்து பிரதமர் மோடிக்கு இத்தாலி பிரதமர் மெலோனி விருந்தளித்தார். நாட்டு மக்களை வெளிநாடு செல்லக்கூடாது என அறிவுறுத்திய பிரதமர் நரேந்திர மோடி பல்லாயிரம் கோடி மதிப்பிலான விமானத்தில் வெளிநாடுகளுக்கு செல்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தனது தொகுதியான ரேபரேலிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சுதந்திர போராட்ட வீரர் வீரபாசியின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து அந்நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி வரும் நாட்களில் பணவீக்கம் அதிகரிக்கும் என்றும் உரம், பெட்ரோல், டீசல், அரிசி உள்ளிட்டவற்றின் விலை பன்மடங்கு அதிகரிக்கும் என்றும் கூறினார்.
पेट्रोल के दाम कहाँ जाते हैं, डीजल के दाम कहाँ जाते हैं, गैस के दाम कहाँ जाते हैं, दाल चावल के दाम कहाँ जाते हैं। खुल के प्रधानमंत्री कहता है सोना मत खरीदो, विदेश मत जाओ। அரசியல் சாசனத்தை பிரதமர் நரேந்திர மோடி சிதைத்து வருவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ராணுவ நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டோம் என எச்சரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் தற்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு ஒரு வாய்ப்பு வழங்க முடிவு செய்துள்ளதாக கூறினார். Everything's gone. Their Navy's gone. Their Air Force is gone. Just about everything. The only question is, do we go and finish it up, or are they going to be signing a document? Let's see what happens. ட்ரம்பின் இந்த கருத்திற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மீண்டும் போரை தொடங்க வழிவகை செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தங்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவாக வெடிக்கும் பிராந்திய போர் மேற்கு ஆசியாவையும் தாண்டி உலக அளவில் நீடிக்கும் என எச்சரித்துள்ளது. ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தியது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற KKR பந்து வீசியது. 41 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து மும்பை அணி தவித்த நிலையில் மழை குறுக்கிட்டது. மீண்டும் ஆட்டம் தொடங்கிய நிலையில் மும்பை அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. 20 ஓவர்களில் மும்பை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் கார்பின் போஸ் அதிகபட்சமாக 32 ரன்கள் எடுத்தார். அடுத்து விளையாடிய கொல்கத்தா அணி 18.5 ஓவர்கள் 6 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் மணிஷ் பாண்டே 45 ரன்களும் ரோமன் பவல் 40 ரன்களும் சேர்த்த அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர். இந்த வெற்றியின் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான 4வது அணி எது என்ற போட்டியில் கொல்கத்தா அணியும் இணைந்தது. தமிழக தேர்தல் களத்தில் நீண்ட காலமாக ஒலித்துக் கொண்டிருந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சாத்தியமாக்கியுள்ளது. கடந்த 70 ஆண்டு காலமாக ஒற்றை கட்சி ஆட்சிக்கு பழகி போன தமிழ்நாட்டில் இப்போது தாவேகா தலைமையில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இதுவரை ஆட்சி புரிந்த கட்சிகள் அறுதி பெரும்பான்மையுடனோ அல்லது தேர்தல் முடிவுக்கு பிறகு மற்ற கட்சிகளை தங்களுடன் இணைத்துக் கொண்டோ ஆட்சி அமைத்தன. இதனால் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பே அமையவில்லை. இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தலின் போதே உருவானது. 1952 நடந்த முதல் சட்டப்பேரவை தேர்தலில் 375 இடங்கள் இருந்தன. அப்போது பெரும்பான்மைக்கு 188 உறுப்பினர்கள் வேண்டுமென்ற நிலையில் காங்கிரஸ் 152 இடங்களில் மட்டுமே வென்றது. இதனால் தொங்கு சட்டப்பேரவை என்ற நிலை உருவானது. அப்போது மாணிக்கவேலரின் காமன்வெல்த் கட்சி காங்கிரஸில் இணைந்தது. அதற்கான பரிசாக ராஜாஜி அமைச்சரவையில் இடம்பெற்றார் மாணிக்கவேலர். பின்னாளில் காமராஜர் முதலமைச்சரான போது உழைப்பாளர் கட்சி காங்கிரஸில் ஐக்கியமானது. அதற்கான பரிசாக காமராஜரின் அமைச்சரவையில் ராமசாமியாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆட்சி அதிகாரத்தை விரும்பிய மற்ற கட்சிகளையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்ததால் அது கூட்டணி ஆட்சியாக பார்க்கப்படவில்லை. ராஜாஜிக்கு பிறகு ஆட்சி அமைத்த அனைவரும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்ததால் கூட்டணி ஆட்சி கோரிக்கையே எழவில்லை. குறிப்பாக 1977 முதல் தமிழக அரசியல் களம் திமுக அதிமுக ஆகிய இரு துருவங்களை சுற்றியே நகர்ந்து வந்தது. இந்த இரண்டு கட்சிகளும் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் அமைச்சரவையில் மற்ற கட்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் தனி பெரும்பான்மையுடனேயே ஆட்சி அமைத்து வந்தன. ஆனால் 2006 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தொங்கு சட்டமன்றம் அமைந்தது. அப்போது திமுக 96 இடங்களில் மட்டுமே வென்றது. காங்கிரஸ் கட்சிக்கு 34 இடங்களும், பாமகவுக்கு 18 இடங்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 9 இடங்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 இடங்களும் கிடைத்தன. மொத்தமாக 163 இடங்கள் அந்த கூட்டணிக்கு கிடைத்திருந்ததால் திமுக ஆட்சி அமைத்தது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக கூட்டணி ஆட்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்று அப்போதைய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அறிவித்தார். இதேபோன்று பாமகவும் இடதுசாரிகளும் திமுகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தனர். இதனால் கூட்டணி ஆட்சி அமையும் வாய்ப்பு நழுவியது. தற்போது நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத தொங்கு சட்டமன்றம் உருவானது. இதனால் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, IUML கட்சிகள் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்துள்ளது. விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம் பிடித்துள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரசுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. தாவேகாவின் வரவு திமுக அதிமுக என்ற பல தசாப்த கால இருமுனை அரசியலை உடைத்து மும்முனை அரசியலை நிலைநிறுத்தியுள்ளது.
இது அதிகாரப் பகிர்வுக்கு வழிவகுக்கும் ஒரு புதிய அரசியல் பண்பாட்டை தமிழகத்தில் தொடங்கி வைத்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் எந்த துறைகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என நிர்பந்திக்கவில்லை என்று அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் உடங்கர் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் வெங்கடரமணனுக்கு அவர் அளித்த பேட்டியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றால் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்கும் என்று கேள்விக்கும் பதிலளித்தார். Yeah, it's a very good moment, emotional moment for us, especially because our cadre who has been committed, dedicated for our party, they continue to remain with the party without even seeing the ray of hope of power. Now their wish has become a reality, and we are all happy to be part of this government because it was our aspiration for long and which every one of us were expressing since last 2 years. So can we expect the which department they have to give and that have to any expectations in Congress? We are not demanding any portfolios or departments from the government. It is the prerogative of the Honorable Chief Minister, Mr. Vijay, and we leave it up to him. Depending on his individual minister's capability, he will allocate those portfolios. In Kerala, already Congress ruling the party. In Tamil Nadu, also the cabinet in Congress. So, what were the next plans? It's a good sign that in the south, Congress party is reviving under the leadership of Khargeji and Rahul Gandhiji. So, this is the new chapter has opened from today of the alliance government, and we appeal the VCK, both the CPI parties and IOML to please come and join the new era of coalition government tomorrow and to be part of this celebration. So now ADMK in 2 teams, already one team already in supporter in majority in TVK. They have come in inside what the Congress decision is. We have already conveyed that we don't want any communal forces to be part of this government because the people have voted for secular parties and only secular parties should rule this state. காலை விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. பல்வேறு இடங்களில் மரங்களும் மின்கம்பங்களும் வேரோடு சாய்ந்ததால் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. காரியாபட்டி 4 வழிச்சாலையில் உள்ள தனியார் உணவகத்தின் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சோலார் பேனல்கள் காற்றில் பறந்து விழுந்ததில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்ததால் அப்பகுதி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியிருந்தனர். இந்நிலையில் மாலை நேரத்தில் சிங்கமுனரி, காளாப்பூர், எஸ்வி மங்கலம், மருதிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பலத்த காற்றுடன் பெய்த அரை மணி நேர கனமழையால் பரவலான சேதங்கள் ஏற்பட்டன. செக்காலை சாலையில் உள்ள திரையரங்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த 40 அடி உயர கருப்பு திரைப்படத்தின் இரும்பு பேனர் சரிந்து விழுந்து கார் ஒன்று பலத்த சேதமடைந்தது. மேலும் பெரியார் சிலை அருகே டிரான்ஸ்பார்மர் மீது பேனர்கள் விழுந்ததாலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததாலும் நகர் முழுவதும் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். திருத்தணியில் இரவு நேரத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். கடந்த 10 நாட்களாக இரவு நேரத்தில் மின்வெட்டு இருப்பதாகவும் இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டால் முறையாக பதில் சொல்வதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் மின்சாரத்துறை அமைச்சர் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே பழைய நெடுவயல் கிராமத்தில் உள்ள ஆதீனம் எழுதி ஐயனார் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு சீறி பாய்ந்தன. காளைகள் முட்டியதில் லேசான காயமடைந்த 5 பேருக்கு மருத்துவக் குழுவினர் உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளித்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் அருகே கடுவேலி நீர்நிலையில் தொடர்ந்து நடமாடி வரும் 6 அடி நீள முதலையால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது முதலை ஒன்று வடையில் சிக்கி தப்பியோடியது. தொடர்ந்து மயான பகுதியில் தென்பட்ட அந்த முதலை பின்னர் லைட் ஹவுஸ் பகுதியில் மீனவர்களின் படகில் மோதி அவர்களை தாக்கவும் முயன்றது. இதனால் வனத்துறையினர் உடனடியாக படகுகள் மூலம் ரோந்து சென்று அந்த முதலையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் வீரராகபுரத்தில் புனித ஜெபமாலை தேவாலயத்தில் தேர் பவனி விமர்சையாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித ஜெபமாலை, ஜெயராக்கினி, சம்மனசு, சூசையப்பர் எழுந்தருளியதும் வான வேடிக்கையுடன் தேர் பவனி நடைபெற்றது. அப்போது கிறிஸ்துவர்கள் உப்பு, மிளகு ஆகியவற்றை தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி வேண்டுதலை நிறைவேற்றினர். கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே வன உயிரின மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தில் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வரும் குட்டி யானை நலமுடன் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த மாதம் லிங்காபுரத்தில் தனியாக அலைந்த குட்டி யானையை மீட்ட வனத்துறையினர் யானை கூட்டத்துடன் சேர்த்து வைக்க நடவடிக்கை எடுத்தனர். இந்த முயற்சி தோல்வியடைந்த நிலையில் குட்டி யானை பெத்திக்குட்டை மோதூர் காப்புக்காட்டில் உள்ள வன உயிரின மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. வன கால்நடை மருத்துவர் மேற்பார்வையில் குட்டி யானைக்கு பால், குளுக்கோஸ், இளநீர் உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சென்னை அடுத்த கேளம்பாக்கம் பகுதியில் இயங்கி வந்த பஞ்சாபி உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மாம்பாக்கத்தில் கூரை வைந்த கடையில் இயங்கி வந்த நியூ பஞ்சாபி தாபா உணவகத்தின் பின்புறத்தில் தீ பற்றிய நிலையில் வீரர்கள் வந்து தீயை அணைப்பதற்குள் முழுவதும் எரிந்து சேதமானது. எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது திட்டமிட்ட சதியா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தென்காசியில் சூரியனை சுற்றி ஒளிவட்டம் தோன்றிய அபூர்வ இயற்கை காட்சி பொதுமக்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. வானில் வெள்ளை மேகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் சூரியனை சுற்றி தெளிவான வளையம் போன்ற ஒளிவட்டம் நீண்ட நேரம் தென்பட்டது. இந்த அரிய காட்சியை பொதுமக்கள் தங்களது செல்போன்களில் படம் மற்றும் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். தாவேகா அரசில் எந்த துறைகளை ஒதுக்கினாலும் சிறப்பாக செயல்படுவோம் என்று காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் வெங்கடரமணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். எப்படி இருக்கு இந்த தருணம்? இல்லை, இந்த தருணத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறுறோம். இது தொண்டர்கள் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறி இருக்குது. எங்களை பொறுத்தவரையும் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு தான் முக்கியம். நிச்சயமாக எங்களுக்கு எந்த துறை கொடுத்தாலும் அதில் நாங்கள் சிறப்பான முறையில் செயல்படுவோம், மக்களுக்காக பணியாற்றுவோம் என்பதுதான் எங்களுடைய உண்மையான நிலை. பிறகு காங்கிரஸ் அமைச்சர்கள் இடம்பெறுது. இது ஒரு முக்கியமான நாள். முன்னாள் பிரதமர் ராஜீவ் அவருடைய நினைவு நாள். அதே போல காங்கிரஸ் கட்சி அமைச்சர் எந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான ஒரு தருணம். மதிப்பிற்குரிய பாரத ரத்னா 21ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து சென்ற ராஜீவ்காந்தி அவருடைய நினைவிடம் ஸ்ரீபெரும்புதூர் சென்று காலையில் 6 மணிக்கு போகிறோம். போய் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி விட்டு தான் நாங்கள் இப்போ பதவியேற்க வரோம். என்ன துறை இலக்கா இல்லை, அது எங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையும் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களும் பேசியிருக்காங்க. அவங்க எந்த துறை கொடுத்தாலும் அந்த துறையில் நாங்கள் சிறப்பாக செய்வோம்.